பரவாயில்ல, உன் சன்னல் சீட்டை நீயே வச்சுக்கோ. ராத்திரி நேரத்துல தூங்க தானே போறோம். சன்னல் சீட்டு கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? எனக்கு ஒன்றும் பொறாம கிடையாது, உனக்கு தான் பொறாம. ஏம்மா எனக்கு என்ன உங்க கூட உட்காரணும்னு ஆசையா? நான் உட்காரணும்னு நினைச்ச ஆளே வேற. நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன இங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. ஏம்மா அந்த தலைவர் தாம்மா உங்களெல்லாம் பார்த்துக்கிடணும்னு என்னைய கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுது, அவருக்கு தெரிய மாட்டேக்கே. ஆரஞ்சு மண்டானே, எங்க அம்மா அப்பாலாம் எங்க கூட தானே வந்தாங்க, என்ன ஆளை காணும்? ஏம்மா உள்ள வெக்கையா இருக்குன்னு எல்லாரும் வெளியே நின்று கதை பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஒவ்வொருத்தரா வருவாங்க, இருங்க. இல்ல இந்த வாட்டி நம்மள அந்த போன தடவை ஒண்டர்லாக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, அது மாதிரி கூட்டிட்டு போவாங்களா? ஜாலியா இருந்துச்சுல்ல? ஆமல, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வருஷம் அதோட நல்லா இருக்கும். இந்த ஊர்லயும் நிறைய அதே மாதிரி தீம் பார்க்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் டிவியில பார்த்தேன். நம்ம அங்கெல்லாம் போவோம்னே. திங்கிறதுக்கு யாரெல்லாம் பண்டம் கொண்டு வந்தீங்க? இல்ல எங்க பாட்டி தான் என்னத்தையும் எடுத்து வச்சுட்டு கிடந்தாங்க. எங்க அம்மா எல்லாம் ஒண்ணுமே கொண்டு வரல. எங்க அம்மா காலையில இருந்து இவ்வளவு நேரம் மேக்கப் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போட்டு முடிச்சிட்டு கிளம்பி வந்தாச்சு. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல. எங்க அம்மாவும் ஒண்ணுமே கொண்டு வரல. வடை கடைக்கு மாவாட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நேரம் ஆயிட்டுன்னு அப்படியே போட்டுட்டு 4 இட்லியை மட்டும் கட்டிட்டு என்னைய கூட்டு வந்துட்டாங்க. என்ன ஆரஞ்சு மண்டானே? ஏல என்னல? என்ன ஏதாவது போய் பிஸ்கட் ஏதாவது வாங்கிட்டு வாங்களே, ரொம்ப பசியா இருக்கு. எதுவும் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிட்டா சாப்பிட்டு, ரொம்ப பசிக்கு. பிஸ்கெட்டு கிடைச்சதுன்னா வாங்குங்க. லேஸ் பாக்கெட் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்கண்ணே. ப்ளூ கலர் லேஸ் வாங்கிட்டு வாங்க, அது நல்லா இருக்கும். ஏல நானே கொலை வெறியில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிடாதீங்க, பேசாம இருந்துருங்க. ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்க உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதோ? ஏல உனக்கு பிஸ்கெட் வேணும்னா உங்க அம்மாட்ட கேளு, உங்க அப்பாட்ட கேளு. ஏன்ட்ட இதுக்குள்ள வந்து கேட்க? உங்களை தானே எங்களை பார்த்துக்கிட சொல்லி அனுப்பியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் தானே செய்யணும். என்னது தேவையானதெல்லாம் செய்யணுமா? விட்டா ஆய் போயிட்டு கழுவி விடுன்னு சொல்லுவோம் போல. என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டோனே, எங்களுக்கு கழுவ தெரியும். எப்பா இந்த தலைவர் கரெக்டாக கொண்டு வந்து நம்மளை இங்கே கொண்டு வந்து கோத்து விட்டுட்டாரு. ராத்திரி பூரா இதுக்குள்ள வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. சமந்தியம்மா நல்லா உட்காந்துருக்கீங்களா? நல்லா உட்காந்துருக்கேன். நீங்கள் நல்லா உட்காந்துருக்கீங்களா? ஆமா சமந்தி, நல்ல சன்னல் சீட்டு கிடைச்சிருக்கு. நீங்களும் என்கிட்ட வந்திருக்கலாம்ல. நம்ம 2 பேரும் ராத்திரி பூரா உட்காந்து கதை பேசிக்கிட்டே போயிருக்கலாம். சரி சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு மாறி உட்காந்துக்கிடுவோன்னு. சரி சமந்தியம்மா. ஊர்ல இல்லாத சமந்தியம்மா வந்து வாச்சிருக்காங்க. 2 பேரும் என்ன வரத்துக்கு வராளுங்க? ஆமா ராதா, நம்மளுக்கு எதுக்கு ஊரு வம்பு? நம்ம வேலையை நம்ம பாப்போம். பானு, நீ போன வருஷம் எங்க கூட டூருக்கு வரலல, எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா மஞ்சு, இந்த வருஷம் நம்ம அதே மாதிரி ஜாலியா விளையாடுவோன்னு. ஏல மணி, எப்பவும் பேக்குக்குள்ள ஒரு பால் வச்சு கொண்டு வருவல்ல விளையாட, அந்த பால் கொண்டு வந்திருக்கியா? ஏல பால் கொண்டு வரலையே. ஏல மண்டையா, பிறகு எதுக்குல உனக்கு ஒரு பேக்கு? அது எதுக்கு பின்னால தொங்க போட்டுக்கிட்டே கிடக்க? ஓ அதுவா, அந்த பேக்ல மூக்கு துடைக்க துணி வச்சிருக்கேன். மூக்கு வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதான் எங்க அம்மா துணி நிறைய கொடுத்து விட்டாங்க. அப்பப்ப துணி வச்சு தொடச்சு தூக்கி தூர போட்டுருவேன். சீ, மூக்கு துடைக்க துணியா? நான் கூட திங்கிறதுக்கு ஏதாவது பண்டம் கொண்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். அவனே ஆரஞ்சு மண்டையா, நீ எதுக்கு அந்த குட்டி பிசாசுங்க கூட போய் உட்காந்துருக்க? என் கூட வந்து உட்கார வேண்டியதானே? நம்ம 2 பேருக்கு சேர்த்து ஒரு சீட்டு போட்டுருக்கலாம்ல. எதுக்கு என்னைய தனியா கொண்டு வந்து இவளுக்கு கூட உட்கார வச்ச? ஏம்மா போம்மா, நீ வேற வயிற்றுச்சல கிளப்பிக்கிட்டு இருக்காதம்மா. நானே ஒரு ஆள் கூட உட்காரணும்னு நினைச்சேன், அந்த ஆளை காணும் இன்னும். இப்படி நீ வேற கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்காத. நீ பேசாம அவங்க கூட உட்காரு. பொம்பளைங்க கூட தானே உட்காந்துருக்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாம் மண்டையா, உன் திட்டம்லாம் பழிக்காது. மண்டையை உடச்சு மாவிளை கேத்திடுவேன். பேசாம உட்காந்துட்டு வந்துரு. நீ அங்கேயே கடை, அந்த சின்ன பிள்ளைங்க கூட இருந்துட்டு அங்கேயே கடந்துட்டு வா. ஏம்மா வாயை வைக்காதம்மா, பேசாம இரு. நீ நினைச்சது இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நடக்காது மவனே. உருப்பிட்ட மாதிரி தான். வாயை வச்சிட்டியா விளங்கிரும். செல்வி, இந்த ஆரஞ்சு மண்டையனுக்கு அம்மா என்ன பேசுறாங்கன்னு கேட்டியா? அதான் நல்லா தெரியுதே. அவன் சிம்ரன் கிட்ட உட்காரணுங்க, இவங்க அம்மா திட்டுறாங்க. அதான் பார்த்தாலே தெரியுதே. அவளுகளெல்லாம் என்ன இன்னும் காணும்? வந்துட்டாளுகளே அப்பதையே. கீழே நின்று பேசிக்கிட்டு இருக்காளுங்க. உள்ள வெக்கையா இருக்கா, அதனால கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாளுகளாம். ஆமா, கொஞ்ச நேரம் வெக்கையில உட்கார்ந்தா அழகெல்லாம் குறைஞ்சிரும். வந்து உட்கார வேண்டியதானே, சீக்கிரம் பஸ் எடுக்கலாம்ல. இந்த தலைவர் நேரம்னா நேரத்துக்கு தான் பஸ் எடுப்பாரு. அவர் 10:30க்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு.
மணி 9:30 தானே ஆகுது, அதனால வெளியவே காத்து கிடப்பாரு. ஏங்க நல்ல வேலை மாமாவை கூட்டிட்டு வந்துட்டோம். இந்த தடவையும் அப்படியே மறந்து போயிருவேன்னு நினைச்சேன். ஆமா லட்சுமி, எனக்கும் மறந்துட்டு பாத்தியா? போன தடவை தான் மறந்துட்டு பாதியில இறங்கி ஓடுனேன். இந்த தடவையும் மறந்து போய் வந்துட்டேனே. நல்ல முட்டாத்தனம் பண்ணிட்டேனே. ஏங்க அதான் பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஞாபகம் வந்துட்டுல, பிறவு என்ன? இருந்தாலும் பெத்த அப்பாவை விட்டுட்டு வரலாமா? எல்லாம் உங்க பிள்ளைகளை சொல்லணும். ஒழுங்கா கிளம்பி இருந்தாலுங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஞாபகமா பார்த்து எடுத்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம். இவளுக்கு தான் பாடா படுத்துறாளுகளே. பாத்திமா, மிச்சம் இருந்த கரப்பாம்பூச்சி பிரியாணி எல்லாம் என்ன செஞ்ச? மிச்ச பிரியாணி எல்லாம் தண்ணி ஊத்தி போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து நல்லா தின்னுக்கிடலாம். சீ கருமோ கரப்பாம்பூச்சி திங்கிறதே கொடுமை. இதுல பிரியாணி செஞ்சு அந்த பிரியாணி மிச்சம் இருக்குன்னு தண்ணி ஊத்தி வர போட்டு வந்திருக்காளுகளே. எப்படித்தான் திங்காளுகளோ, கேட்கும் போதே கொமட்டிக்கிட்டு வாந்தி வருது. எப்படியோ தட்டி தடுமாறி வந்து உட்கார்ந்தாச்சு. கண்ணு தெரியல, என்ன செய்யனே தெரியல. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, பேசாம உட்கார்ந்துக்கிடணும். ராத்திரி ஆயிட்டுனாதான் நம்மளுக்கு கண்ணு தெரியாதே. பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டு விடிஞ்சோன்னு இறங்கி போயிட வேண்டியதுதான். இந்த சிம்ரன் எங்க ஆளை காணும்? வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. அப்பதே வந்துட்டாளே, நான் பார்த்தனே. இன்னும் உள்ள வராம வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கா. உள்ள வந்து உட்காரலாம்ல. லட்சுமி, பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு எதுவும் கொண்டு வந்தியா? ஏங்க சத்தமா பேசாதீங்க, மெதுவா பேசுங்க. போன தடவை இப்படித்தான் முறுக்கு சுட்டு கொண்டு வந்தேன். ஒரு முறுக்கு கூட கண்ணில் காட்டல. அவ்வளவு முறுக்கையும் ராத்திரியோட ராத்திரியா மாலை வந்து நொறுக்குன்னு தின்னுட்டு போயிட்டா. சொல்லாதீங்க, மெதுவா பேசுங்க. கொண்டு வந்திருக்கேன் முறுக்கு, அதிரசம், சீடை எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பிறகு பிள்ளைகளுக்கு கொடுப்போம்ல. ஆட்டும். நான் எதுக்கு சத்தமா பேச போறேன்? நானும் கொஞ்சம் தின்னுக்கிடுவேன்ல. பக்கத்துல யாரும் உட்கார்ந்துருக்கான்னு தெரியல. சத்தம் மட்டும் கேக்கு, ஆனா யாருன்னு மூஞ்சி ஒன்னும் தெரியல. சரி, யாரும் உட்கார்ந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம பாட்டுக்கு அப்படியே சாஞ்சு தூங்குவோம். வண்டியில எவ்வளவு நேரம் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்க? ஆட்கள்லாம் வந்தா வண்டி எடுக்க சொல்லலாம்ல. இப்ப தம்பி, நீ தலைவர்கிட்ட தானே வேலை செய்யற, போய் வண்டி எடுக்க சொல்லுப்பா, நேரம் ஆகுது. நான் சொல்றது அந்த ஆளு கேட்டுட்டாலும் அவர் என்னைக்கு கேட்டாரு? அவர் என்ன நினைக்காரோ அதைத்தான் செய்வாரு. நம்ம சொல்றத ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. அப்புறம் எதுக்குல அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு கிடக்க? வேலையை விட்டுட்டு போயிரு. இவராட்டு ஏதாட்டும் அரையும் குறையுமா சம்பளம் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதையும் கெடுக்க பாக்கிறோ? கிளவா திரும்பி உட்காருமியா. எத்தே எல்லாம் உங்களாலதான் தே. எல்லாம் ஒன்னாலதான். நீங்க மட்டும் நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையா? நீ கேட்க வேண்டியதானே? நான் தானே மாமியாரு, நீயா மாமியாரு? நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். என்ன மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுட்டு கிடக்கீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், பேசாம இருங்க. ஆமல, நீ ஒன்னும் தலையிட வேண்டாம், நீ பேசாம இரு. ஏம்மா, என்னதும்மா தேவையில்லாத விஷயம்? சொல்லுமா. நான் தான் சன்னல் சீட்ல உட்காருவேன்னு சொன்னேன். இவன் நான் தான் உட்காருவேன்னா நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே கிடந்தோமா? அப்படியா? சண்டை போட்டிங்களா? பிறகு என்ன நடந்துச்சு? ஏங்க, இந்த ஒரு பூனை கதை சொல்லுவாங்கல்ல, 2 பூனை ஒரு ரொட்டிக்கு சண்டை போடுமே, ஒரு குரங்கு வந்து நடுவுல வந்து பூந்து தின்னுட்டு போயிரும்ல. அதே மாதிரி நாங்க 2 பேரும் சன்னல் சீட்டுக்கு சண்டை போட்டுட்டு கிடந்தா நீங்க வந்து ஈஸியா சன்னல் சீட்ல உட்காந்துக்கிட்டீங்க. நீங்க தான் அந்த குரங்கு. அடி பாவி, நானா குரங்கு? ஆஹா, சிம்ரன் முன்னாலதான் உட்கார்ந்துருக்கா. ராமு, டூர் போறது ஜாலியா இருக்குல்ல? ஆமா நெட்டம்மா, போன தடவை டூர் போகும்போது நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகல. அப்பந்தான் நிச்சயம் முடிஞ்சுது. இந்த தடவை டூர் போகும்போது நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்டு. முறுக்கு வாசம் அடிக்கி யார் முறுக்கு கொண்டு வந்திருக்கானே தெரியல. யார் கொண்டு வந்திருப்பா? இந்த கூட்டத்துல யார்கிட்ட இருக்கும்? ஒன்னும் திங்கிறதுக்கு ஒன்னும் கொண்டு வராது, ஆனா முறுக்கு வாசம் அடிக்க. மாலாக்கா, நீங்க முறுக்கு கொண்டு வந்தீங்களா? ஏட்டி சிம்ரன், எனக்கு தெரியாம முறுக்கு வாங்கிட்டு வந்தியாக்கும். எனக்கு தராம திங்கலான்னு பாக்கியோ? குடுடி எனக்கு கொஞ்சம். நான் நீங்க கொண்டு வந்தீங்களான்னு கேட்டா நீங்க என்ன ஏன்ட்ட கேட்கீங்க? சரி, வேற யாராவது கொண்டு வந்திருப்பாங்க, பாப்போம். ஏட்டி சிம்ரன், உனக்கு என்ன புத்தி இல்லையா? புத்தியா அப்படின்னா என்னது? ஏட்டி, புத்தி இல்லைன்னா அறிவில்லையான்னு அர்த்தம். டி, உனக்கு அறிவில்லையா? நம்ம கூட்டத்தில் யார் திங்கிறதுக்கு கொண்டு வருவா? ஒரே ஒரு ஆள் தானே இருக்காங்க. லட்சுமி அக்காவை தவிர வேற யாராவது திங்கிறதுக்கு ஏதாட்டு கொண்டு வருவாங்களா? அவங்க மட்டும்தான் என் நேரமும் ஏதாட்டு கொண்டு வருவாங்க. ஐ ஆமா, லட்சுமி அக்கா முறுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதிரச வாசம் அடிக்கி, சீட வாசம் அடிக்கி. ஏட்டி, அப்படியாட்டி? எப்படிட்டி உனக்கு இப்படி எல்லாம் தனித்தனியா வாசல்லாம் தெரியுது? எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியவே மாட்டேக்க. பண்டம் இருக்குன்னு மட்டும் தெரியும், ஆனா அது என்ன பண்டம்லாம் தெரியாதே. நீ எனக்கு சொல்லித்தரியா? சொல்லித்தர முடியாது, அதெல்லாம் இயற்கையில தன்னால வரணும். ஏட்டி, சொல்லி கொடுத்தா என்ன டி? எப்படி மோப்பம் முடிக்கன்னு சொல்லித்தாயே, நானும் மோப்பம் முடிச்சு எல்லாத்தையும் திம்பேன்ல. லட்சுமி அக்கா நல்ல சுடிதார்லாம் போட்டு அழகா வந்திருக்காங்க. ஏட்டி, அன்னை கடையில போய் வாங்கினோம்ல டீ சுடிதாரு, அதுக்கு தான் வாங்கினேன். இளிச்சக்காவை என்ன ஆளையே காணும்? இளிச்சாண்டி வரல, பட்டம்மா பாட்டி வரல, அதுக்கப்புறம் தலைவர் வீட்டில் வரல, மற்ற எல்லாரும் வந்தாச்சு.
எப்போ உள்ள பஸ்ஸில் வைக்கையா இருக்கு. இந்த தலைவர் சீக்கிரம் வந்தா என்ன? இளிச்சக்காக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கூப்பிடுவோமா? ஏட்டி நான் ஃபோன் அடிச்சிட்டேன், வந்துகிட்டு இருக்காங்களா? வாராங்களா? சரி சரி.